ஃபைனலி சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் அந்த ஒரு ட்ரேட் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஐபிஎல் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பிளே ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் 2026. அவரை பார்த்தீங்கன்னா 18 crore வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு டீலை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஒரு 14 crore எடுத்திருக்காங்க. வித் சாம் கரனை பார்த்தீங்கன்னா 2.4 crore வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா 16.4 crore ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீலை வந்து முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 crore ப்ராஃபிட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். சிஎஸ்கேக்கு லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா 18 crore வந்து ரீடைன் பண்ணாங்க. சேம் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து எடுத்திருக்காங்க. தென் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம் கரனை வந்து ஒரு 2.4 crore வந்து லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க. அந்த ப்ரைஸ் அப்படியே ஐபிஎல் ஆப்ஷனுக்கு சிஎஸ்கே அமௌண்ட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரெண்டு பேர் சைட்ல இருந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு குட் ட்ரேட் நான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் ஆர்டர் தேவைப்படுது. ஸோ அதுக்கு சஞ்சு சாம்சன் வந்து எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் தோனி யார் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ண போறா? ஸோ அதுக்கான ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பதில் சொல்லுவார். ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் சைட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு லோயர் ஆர்டர் ஃபினிஷ் பண்றதுக்கு ஆளும் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. வெறும் ஹெட்மேயர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஜடேஜா வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்துருவாரு. ஸோ ரெண்டு சைட்லேருந்து பார்க்குறப்போ நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த தாட் அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.